நான் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன். தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தப்பு தான். முன்னாடி எனக்கு புரியல, இப்பதான் நல்லா புரியுது. இப்போ புரிஞ்சுக்கிட்டல, அதுலேருந்து வெளியே வந்துரு. அதான் எல்லாருக்குமே நல்லது. கண்டிப்பா இனிமே அந்த தப்பை பண்ண மாட்டேன்டா. ஆனந்த், என்ன கார்த்தி, உங்க அண்ணன் கிட்ட அண்ணிய விட்டுட்டு பெங்களூர் போக கூடாது, போனாலும் வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து அண்ணிய பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படிதானே? உங்க அண்ணனும் அதை ஏத்துக்கிட்டு இனிமே அந்த தப்ப பண்ண மாட்டேன்னு சொல்றாரு, சரியா? ஆமா, நீ கரெக்டா சொன்னீங்க. அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் கார்த்தி, நீங்க என் தம்பி மாதிரி. ஆம், ஒரு அக்காக்காக தம்பி என்னெல்லாம் ஸ்டெப் எடுப்பாரோ அதுதான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. சரி, 2 பேரும் வாங்க சாப்பிடலாம். நீங்க போங்க, நீ நாங்க வந்துடுறோம். சரி, சீக்கிரம் வந்துருங்க. அண்ணா, என்கிட்ட சொன்னது வெறும் வாய் வார்த்தையை மட்டும் விட்டுறாத, ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டு. நிச்சயமா கார்த்தி. சரி, வா. வாங்க சார். இல்லை தீபா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு கால் பண்ணுங்க, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சார், நான் மட்டும் எப்படி சார் தனியா போவேன்? ஏங்க, இதுக்கெல்லாம் தயங்கினா எப்படிங்க? தனியா போக கத்துக்கோங்க. நீங்க ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு கால் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சார். சார், வாங்க சிஸ்டர். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். உட்காருங்க. கார்த்திக் சார் வரலையா? அவரு வந்தாரு, ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு என்ன டிராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. ஓ, அப்படியா? ஏகாம்பரம் சார், இந்தாங்க சார். இதான் நீங்க பாட போற சாங்கோட லிரிக்ஸ். கொஞ்ச நாள்ல ரெக்கார்டிங் வச்சிருக்கோம். இந்தாங்க. தேங்க்யூ சார். சாங்கோட ஃபீல் மட்டும் எப்படி வரும்னு நான் சொல்லிடுறேன். ஒரு அப்பா மகளுக்கான பாசத்தை மையமா வச்சு எழுதின கதை. பைலட் ஆகணுங்கிறது ஒரு மகளோட கனவு, லட்சியம். மகளோட கனவை நனவாக்க அவளுக்கு துணையா இருக்கிற அவங்க அப்பா சின்ன வயசுல இருந்து அவளோட ஆசையை புரிஞ்சு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாரு. ஒன்னும் தான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பைலட் ஆயிடுறான். அப்படி ஒரு டைம்ல அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அந்த பொண்ணால அவங்க அப்பாவோட இறப்பு கூட போக முடியாம தான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணி பாடுற சாங் தான் இது. அந்த மூட உள்வாங்கிட்டு படிச்சு பாருங்க. என்ன சிஸ்டர், பாட்டு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிருச்சு போல. ஆமா சார், படிக்க படிக்க என் மனசு பூரா என்னோட அப்பா ஞாபகம் வந்துருச்சு சார். அப்படி சொல்லுங்க.
இப்போ நான் அடிச்சு சொல்றேன், இன்னும் ரெக்கார்டிங்கே போகல, ஆனா சாங்கு ஹிட். எதை வச்சு நான் இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? படிக்க படிக்க உங்க மனசு பூரா உங்க அப்பா ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னீங்களே, இந்த சாங் உங்களை அப்படி ஃபீல் பண்ண வச்சிருக்கு. இதை நீங்க பாடும்போது இந்த ஃபீல் அதிகமாகும். அப்புறம் என்ன, கேட்குற அத்தனை பேருக்குமே அவங்க அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணாம இருக்க முடியாது. சாங் ஹிட் ஆகிறத தவிர்க்க முடியாது. சொல்லுங்க சார். கார்த்தி, நீங்க சொன்ன மாதிரி அவனை அடிச்சு உதைச்சு துருவி துருவி விசாரிச்சு பார்த்துட்டேன். பட் அவன் கடைசி வரைக்கும் உங்க பேரை மட்டும் தான் சொல்றான். உங்களால கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? கண்டிப்பா வரேன். அங்க உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணாலும் தயவு செஞ்சு அவனை விட்டுறாதீங்க. அது எப்படி கார்த்தி விடுவேன்? நீங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. உங்க விஷயத்துல என்னை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆன் தி வே சார். ஓகே கார்த்தி. இந்த பாட்டை கேட்கும் போது எல்லார் கண்ணுல இருந்தும் கண்ணீர் வரணும் சிஸ்டர். அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்க சார். சரிங்க. ஹலோ சார். வாங்க கார்த்தி, உட்காருங்க. கார்த்தி, நீங்க சொன்ன மாதிரி அவனை எவ்வளோ அடிச்சு பார்த்துட்டேன். பணம் தரேன்னு கூட நெச கேட்டு பார்த்துட்டேன். உங்க பேரை மட்டும்தான் சொல்றான். ஓ, நான் அவனை பார்க்கலாமா? லாக்அப்ல தான் இருக்கான், போய் பாருங்க. என்ன கார்த்தி, பாத்தீங்களா? இவனை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், எங்கேயும் பார்த்ததில்ல. என்னை பார்த்தான், ஆனால் பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்போது உண்மையை சொல்கிறானான்னு பார்ப்போம். என்ன ஐடியா சொல்லுங்க. அப்படியே சொல்றீங்க? நல்ல ஐடியாவா இருக்கு, ட்ரை பண்றேன். அப்போ அந்த ரெசார்ட்ல இருக்கிற பொருளெல்லாம் அடிச்சு நொறுக்க சொன்னது கார்த்தி, அப்படிதானே? ஆமாம் சார். எத்தனை தடவை சார் சொல்கிறது? சரி, நான் கார்த்தி மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போறேன். கான்ஸ்டபிள்ஸ் உன்னையும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அங்க வந்தா ஜட்ஜி உன்னை கேள்வி கேட்பாரு. அவர் உன்னை கார்த்தி தான் இதெல்லாம் பண்ண சொன்னாரான்னு கேட்பாரு. அப்ப நீ என்ன சொல்லுவ? யார் கேட்டாலும் கார்த்திக் சார் தான் பண்ண சொன்னாருன்னு சொல்லுவேன் சார். சரி, எதுக்கும் லாஸ்டா நான் ஒரு தடவை கார்த்தியோட போட்டோவை காட்டுறேன். அதை பார்த்துட்டு உண்மையாவே இந்த கார்த்தி தான் பண்ண சொன்னாரான்னு சொல்லு. இந்த கார்த்தி தானே? சொல்லு, இந்த கார்த்தி தானே? ஆமாம் சார், இதே கார்த்திக் தான் சார். நல்லா பார்த்து சொல்லு, ஜட்ஜி கேட்டா கரெக்டாக சொல்லிடுவேல? சொல்லிடுவேன் சார். இவர் தான் கார்த்தி. இவர் தான் எனக்கு பணம் கொடுத்து ரெசார்ட் அடிச்சு நொறுக்க சொன்னார். இங்க பாரு, ஒரு தடவைக்கு 2 தடவை கூட போட்டோ நல்லா பார்த்துக்க. அப்புறம் கோர்ட்ல வந்து மாத்தி சொல்லிடக்கூடாது. இவரே தான் சார் கார்த்தி. அன்னைக்கு 2 மணி நேரம் நானும் இவரும் பேசிட்டு இருந்தோம். நீங்க போட்டோவை காட்டாம இருந்தா கூட எனக்கு தெரியும் சார். அப்ப சந்தேகம் இல்லாம இவர் தான் கார்த்தின்றியா? ஆமா சார், இவர் தான். கார்த்தி,
கொஞ்சம் உள்ள வரீங்களா? நீ இவ்வளவு நேரம் சொன்னிய கார்த்தி, அருணோட தம்பி. அந்த கார்த்தி இவர்தான். கார்த்தி யாருன்னே தெரியாம யாரோ ஒருத்தன் போட்டோவை பார்த்து கார்த்தின்னு சொல்ற. என்கிட்டயே போய் பேசுற. கார்த்தி, ஒரு 5 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணுங்க. இவன் யாரு என்னங்கிற உண்மையை சொல்றேன். என்னால சொல்ல வைக்க முடியாட்டியும் இந்த லத்தி சொல்ல வச்சிரும். டேய், இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லலன்னு வையே, இந்த லத்தி உடையிற அளவுக்கு அடிப்பேன். டேய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? டேய், சொல்றானா? சொல்லிடுறேன் சார். சீக்கிரம் சொல்லு. மாயா தான் பணத்தை கொடுத்து ரெசார்ட் அடிச்சு நொறுக்க சொன்னாங்க சார். மாயாவா? அவங்களே தான் என்னை வாண்டடா மாட்டிக்கிட்டு கார்த்திக் சார் பேரை சொல்ல சொன்னாங்க சார். கார்த்தி, மாயா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும் சார். இந்த விஷயத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன். டேய், இங்க சொன்னதை அப்படியே கோர்ட்ல சொல்லணும். சொல்றேன் சார். மாத்தி கீத்தி பேசுன அவ்வளவுதான். சாப்பிடு. சரிங்க சார். நானா உன்னை கூப்பிடுவேன், நீ எனக்கு கால் பண்ண வேணாம், புரிஞ்சுதா? முதல்ல போனை வை. என்ன கார்த்தி, இன்னுமா வெளியே சுத்திட்டு இருக்க? இந்நேரம் உன்னை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஜெயில வந்து பார்க்கலாம்னு நினைச்ச. உன் அண்ணா ஆசையா வாங்கின ரெசார்ட்ட நீ உன் ஆட்களுக்கு பணம் கொடுத்து அடிச்சு நொறுக்கிட்டியாமே, கேள்விப்பட்டேன். ஏன் அப்படி பண்ண கார்த்தி? உன் அண்ணன் தனியா தொழில் பண்றது உனக்கு பிடிக்காதா? உன்னை தாண்டி உன் அண்ணன் வளர்ந்துடக்கூடாது. உன் அண்ணன் உன்னோட சட்டையெல்லாம் பிடிச்சு வீட்டுல எல்லார் முன்னாடியும் வச்சு பிரச்சனை பண்ணான்னு கேள்விப்பட்ட. சந்தோஷமா இருந்தது. என்ன, ஜெயில தூக்கி வைக்காம விட்டதுதான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. இது சும்மா ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்கு. இதை விட இன்னும் பெருசா நடக்கும். உங்க அண்ணன் 2 பேரும் சேர்ந்து உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க. நான் உன்கிட்ட சவால் விட்ட மாதிரி உன்னையும் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டேன். மொத்த பேரையும் நடு தெருவில் கொண்டு வந்து நிப்பாட்டுவேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்க நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது. ஏன் நடக்காது? உன் அண்ணனோட ரெசார்ட்க்கு ஆளை அனுப்பி அடிச்சு நொறுக்குனது யாரு? இந்த மாயா. நான் அனுப்பிச்ச ஆட்கள்ல வாண்டடா ஒருத்தனை மாட்டிக்க சொல்லி உன் பேரை சொல்ல சொன்னது எதுக்கு? உன் குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்ததான். இது மட்டும் இல்ல, ரெசார்ட்டுக்கு பாம்பை வச்சு தர மட்டமா ஆக்கிட்ட, அதுலயும் உன்னை சிக்க வைக்க போறேன். உன்னால எதுவும் பண்ண முடியாது. உங்க பிளான் அவ்வளவுதானா, இல்ல இன்னும் வேற எதுனா இருக்கா? அதெல்லாம் மொத்தமா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. நடக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்க. ஆமா, அப்பதான் நீ வெளியே இருக்க மாட்டியே. பாம் கேஸ்க்கு ஜெயிலுக்கு போயிடுவல? ஜெயிலுக்கு போறது நான் இல்லைங்க, நீங்க தான். இவ்வளவு நேரம் உங்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்தனே,
எதுக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க வாயில இருந்து எல்லா உண்மையும் வர வைக்கிறதுக்காக தான். ஏன்னா உள்ளவா என் ரிசார்ட்டை அடிச்சு நொறுக்குன உன்னெல்லாம். எனக்கு ரிசார்ட்னா எவ்வளவு பிடிக்கும் உனக்கு தெரியல கார்த்தி. அதை அடிச்சு உடைச்சிருக்கா இவ. பொம்பளை எல்லாம் பரிதாபம் பார்க்க கூடாது கார்த்தி. இவெல்லாம் ஒரு பொம்பளையே இல்ல. இவள அண்ணா கோவப்படாம இரு. அதான் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இருக்காருல்ல, அவர் பார்த்துப்பாரு. வாங்க. அவங்க வாயாலே எல்லாம் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. என் ரிசார்ட் அடிச்சு நொறுக்குனது இவதான். இவளை அரெஸ்ட் பண்ணுங்க முதல்ல. குமாரி, இவளை ஜீப்ல ஏத்து. ரொம்ப பெருசா சவால் விட்டீங்களே, என்னாச்சு? வீணா என்கிட்ட மோதுறதை விட்டுட்டு வாழ்க்கையில உருப்படியா எதனா பண்றதுக்கு பாருங்க. உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன் கார்த்தி. ம். கூட்டிட்டு போமா. ஓகே கார்த்தி, என் வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்டீங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். நான் வரேன் கார்த்தி. ரொம்ப தேங்க்ஸ். சாரி கார்த்தி, அவசரப்பட்டு நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். பரவாயில்லண்ணா, இனிமேல் எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காத. நிதானமா யோசிச்சு முடிவெடு. சரி கார்த்தி. யாராச்சும் என்னை பத்தி எதனா சொன்னாங்கன்னா என் தம்பி அப்படி பண்ண மாட்டான்னு நீ முதல்ல நம்பணும். என்கிட்ட யாராவது வந்து உன்னை பத்தியோ இல்லை ஆனந்தனை பத்தியோ எதனா சொன்னாங்கன்னா கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி நீயும் என்ன நம்பணும். நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, மாயா மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ம குடும்பத்தை கலைச்சிருவாங்க. என்னோட தப்பை நான் உணர்ந்துட்டேன் கார்த்தி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். சரிண்ணா, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுக்கு போயிடு. சரி கார்த்தி. எக்ஸலண்ட். கண்டிப்பா இந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆகும். சார், புது வாய்ஸா இருக்கு, அதனால நிச்சயமா ஹிட் ஆகும் சார். இவங்க வாய்ஸ்ல ஜீவன் இருக்கு. இந்த இயர் அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் பாட்டு இதுவா தான் சார் இருக்கும். ரொம்ப நன்றி சார். சரி, டைம் ஆச்சு சிஸ்டர். இன்னைக்கு பிராக்டிஸை முடிச்சுக்கலாம். ம், சரிங்க சார். 2 நாள் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. 2 நாள் கழிச்சு ரெக்கார்டிங் வச்சுக்கலாம். ம், சரிங்க சார். அப்போ நான் கிளம்பட்டுமா? கிளம்புங்க. எப்படி போவீங்க? பிராக்டிஸ் முடிஞ்ச உடனே சார் ஃபோன் பண்ண சொன்னாரு. அவரே வந்து என்ன பிக்கப் பண்ணிப்பாரு. அப்போ ஓகே. சரிங்க, நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். நான் வரேன். வரேன் சார். ஹலோ சார். உங்க பிராக்டிஸ் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு சார். நான் இப்போ மியூசிக் டைரக்டர் ஆஃபீஸ்ல இருந்து தான் பேசுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? அது நான் கொஞ்சம் லாங்ல வந்துட்டேன். நான் வந்து உங்களை பிக்கப் பண்ண லேட் ஆயிடும். நீங்க ஒன்று பண்ணுங்க, கேப் பிடிச்சி வீட்டுக்கு போயிடுறீங்களா? சரிங்க சார். நீங்க பார்த்து பத்திரமா போங்க. சரி, ஓகேங்க. கேப் புக் பண்ணிட்டு வெயிட் பண்றதுக்கு பேசாம ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடலாம். ஆட்டோ, ஆட்டோ. என்ன இது, ஒரு ஆட்டோ கூட வர மாட்டேங்குது. என்ன சிஸ்டர் இங்க நின்றுட்டு இருக்கீங்க? கார்த்திக் சார் பிக்கப் பண்ண வரலையா? அவர் கொஞ்சம் லாங்ல இருக்காரு. என்ன கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. ஓ அப்படியா? ஆமா, நீங்க எங்க போகணும்? நான் ஆழ்வார்பேட்டை வரைக்கும் போகணும் சார். ஆழ்வார்பேட்டா? நான் மயிலாப்பூர் தான் போறேன். வாங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன்.
இல்ல சார் பரவாயில்ல, நான் ஆட்டோ பிடிச்சே போய்க்கிறேன். பரவாயில்ல சிஸ்டர், போற வழியில தானே நான் உங்களை இறக்கி விட்டு போறேன். இங்க ஆட்டோலாம் கிடைக்காது. தயங்காம வாங்க சிஸ்டர். சார் சரிங்க சார். வாங்க. யார் இவன்? இவன் கூட எதுக்கு வந்து இவ இறங்குறா?